much experience on it. Okay. So actually, I got a feeling that why don't we become an entrepreneur? Okay. Nada pathina actually I was a professor in Nanda Engineering College from 2015 to 2019. So at that time I got the idea like எனக்கு ஒரு ஃபீல் வந்தது எல்லா ஏரியாஸ்லையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம ஏரியாவுக்கு இன்ட்ரெஸ்டாக செலக்ட் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அப்படி எக்ஸ்பர்டைஸ் ஆகணும், அதுதான் நம்ம லைஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். மேபி உங்களுக்கு இது கிடைக்கும் நினைக்கிறேன், கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சப்ஜெக்டாக இருந்துருக்கலாம், இப்போ இருக்கும். ஸோ அந்த ஃபேவரட் சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லைஃபாக உங்களுடைய கெரியராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ அது உங்களுடைய கோர் சப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஸோ நான் அப்படி செலக்ட் பண்ணதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். நான் அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுத்தாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் வந்து ரொம்ப பூமிங்காக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னால் பூமிங்காக இருக்கிறதுனால மட்டும் நம்ம படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து நான் ஒரு 1 year கம்ப்ளீட்டாக படித்தேன். அதாவது நான் என்னோட ஜாபுக்கு போயிட்டு அந்த ஃப்ரீ டைமில் நான் படித்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதாவது நம்ம வந்து டயர்னஸ் படிக்கவே முடியாது. ஆனாலும் வந்து ஒரு ஸ்லோவாக படித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லாக்டவுன் டைமில் வந்து க்ரோ ஆன சில பேர்த்துல நானும் ஒருத்தன். நான் க்ரோ ஆன லாக்டவுன் டைமில் புதுசாக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினேன், ஒரு ஆப்பிள் மேக்புக் ஒன்று வாங்கினேன். எங்கிட்ட அமௌண்ட் கூட இல்லை, அமௌண்ட் லிங்க் பண்ணி ஒரு ஆப்பிள் மேக்புக் வாங்கினேன். ஏன்னா டிசைனிங் வந்து ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்பிளில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் வித்தவுட் சார்ஜிங் எனி அமௌண்ட் எதுவுமே வாங்கலை. நான் வந்து கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒன்லி ஃபார் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். அந்த ப்ராஜெக்டில் நிறையா பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம். எனக்கு இந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு அது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக எனக்கு கிடைச்சது. அந்த நாலேஜ் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒன்லி கைடன்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். நான் எந்த ஒரு மெயின் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணதில்லை. அந்த பேசிக் எனக்கு கிடைச்சது அந்த 4 ப்ராஜெக்ட்ஸில், அந்த 1 year கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள் ஆனது. அதுக்கப்புறம் 2021 இந்த மாதிரி வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து அப்போ யூஐ ஒர்க்ஸ்க்கு வந்து ரொம்ப கேப் இருந்தது. ஈரோடு, சேலம் சைடு, கோயம்புத்தூர் சைடு வந்து யாருமே இதை சொல்லிக் கொடுக்கல. அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் யூஐ ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு அதில் இன்னும் நாலேஜ் அதிகமாச்சு அந்த ஃபீல்டில். ஓகே, சரி. இப்போ இந்த நாலேஜ் என்னோட ரியல் லைஃப்ல எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நான் சொல்கிறேன், யூஐ ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வராது எல்லா கம்பெனிக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஓகே, ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைனுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு நினைக்கலாம் அந்த டிசைன் வந்து என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணிக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு சஜஸ்ட் பண்ண என் ஃப்ரெண்டு சொன்னார், என்னதான் டெவலப்பர் கஷ்டப்பட்டு ஒரு 10,000 ரூபாய் கோடிங் எழுதினாலும் யூசருக்கு தெரியுதுன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் இருக்கிற அந்த டிசைன் தான். ஸோ அந்த டிசைனை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டராக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேர் வந்து அந்த வெப் அப்ளிகேஷன் அந்த மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் அப்படியே ஒரு ஃபீல்டு படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஹைலைட் பண்ணி பேசுவேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்க வெப் ஆப், மொபைல் ஆப், இது எல்லாத்தையுமே அந்த கிளைண்ட்டே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதாவது நாங்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கொடுக்குற மாதிரியான ஆப்போ வெப்சைட்டோ நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்சது இல்லை அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம், எங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டேலண்ட்டையும் ஒரு நல்ல டெவலப்பரும், ஓகேங்களா, டெவலப்பர் வந்து எங்களுக்கு செகண்டரி ஃபோக்கஸ் தான், ஒரு நல்ல டெவலப்பர் இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் அப்ளிகேஷனை உருவாக்க ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு அதாவது டில் டுடே நாங்கள் இது வரைக்கும் 23 வெப்சைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 23 வெப்சைட்ஸும் லைவ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 4 மொபைல் ஆப் பண்ணியிருக்கோம். 4 மொபைல் ஆப் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் யூஐ ஒர்க்ஸ் டிசைன் அண்ட் குட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு நல்ல அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல டிசைனர் இருக்கணும், ஒரு நல்ல டெவலப்பர் இருக்கணுங்கிற பாலிசியோட கீப் ஆன் ரன்னிங் அவர் கம்பெனி டில் டுடே. ஸோ இன்னைக்கு நான் வந்தது என்ன அப்படின்னோம்னா ஒரு இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் அவங்க தான் ஃபுல் ஆடியன்ஸ் எடுக்க போகிறான்னு நினச்சேன். மிக்ஸ்ட் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சார் சொல்லிட்டாங்க. அடுத்த
அடுத்த ஜெனரேஷன் ஐடி ஸ்கில்ஸ் இன்னைக்கு என்னென்ன வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எது கோடிங் பேஸ்டு, எது லோ கோடிங் ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதில் உங்களுக்கு ஏரியா இன்ட்ரெஸ்ட் எதுங்கிறது நீங்க சர்ச் பண்ணிட்டு அதை உங்க லைஃபா மாற்றி போனீங்கன்னா டெஃபினெட்லி வில் பிகம் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் யுவர் லைஃப். அவ்வளோதான் நான் சொல்ல வருது. இதுக்கு மேலே நாம அந்த ஸ்பெஷலாக அவங்களை ஹைலைட் பண்ணிலாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு 7 to 8 ஃபீல்டு நான் காமிக்கிறேன். அந்த ஃபீல்டு உங்களுக்கு எதோ ஒன்று இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா அது உங்க ஏரியா இன்ட்ரெஸ்டாக மாற்றி இன்னிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி எந்த ஒரு எஃபர்ட்டும் கஷ்டமும் இல்லாமல் யூ வில் கெட் அ ஜாப். அல்லது நீங்க ஆண்டர்பிரனர் ஆக நினைச்சீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. நீங்க ஒரு 12,000 இருந்தா போதும், யூ கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி ஆன் யுவர் ஓன். 12,000 இருந்தா போதும், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஆபீஸ் போட்டு தான் செய்யணும்ல ஒன்றும் இல்லை. உங்க வீட்டில இருந்து ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு நல்ல டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்தா யூ வில் டூ அ பிசினஸ். ஓகே, ஒரே ப்ராப்ளம் கிளைண்ட்டை இருக்கிறது தான். ஓகேங்களா, அது வந்து நான் ஒத்துக்கிறேன். அது சும்மா ஈஸியாலாம் கிடைச்சிடாது. யூ ஹேவ் டு டூ நெட்வொர்க்கிங். நிறைய நெட்வொர்க்கிங் பண்ணணும். ஓகே, நெட்வொர்க்கிங்ல தெரியுமா? நீங்களா ஃபர்ஸ்ட் நாள் வந்து கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிருப்பீங்க, அதுதான் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா, ஸோ நாங்கள் நெட்வொர்க்கிங் யார்கிட்ட பண்ணுவோம் அப்படின்னா மற்ற பிஸ்னஸ் மேன்ஸ் போய் நெட்வொர்க்கிங் பண்ணுவோம். ஓகே, இது மூலமா தான் எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சீக்கிரட்லாம் ஷேர் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே சீக்கிரட் தான் நெட்வொர்க்கிங் பண்ணணும். ஓகே, ஸோ